of Tiruvalluvar University. She is a CEO of an organization called SEEK and alumni of Annamalai University and Andhra University. She was awarded the doctorate degree by Jawaharlal Nehru Technological University in 2011, having 30 years of experience in education and industry. She has conducted many training programs and addressed around 30 lakh people. She has received Inspirational Global Award in 2020. Her corporate training session includes creative, critical, analytical, and public speaking, internal personal communication skills, and many more. She has done over 1,200 videos on YouTube channels about career guidance. She has published many journals, fascinating assisting and numerology, and also promotes awareness on breast cancer as ambassador. She has been a great speaker in various television talk shows on life skills. Thank you, ma'am. You can take over the session, ma'am. அனைவருக்கும் வணக்கம். பாலன் சார், ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து ஆன்லைனாக இருந்தாலும் உங்களெல்லாம் மீட் பண்ண வச்சதுக்கு, உங்களோட ஸ்பீச் திருப்பி கேட்டது வந்து எனக்கே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும், அதோட தாண்டி நெக்ஸ்ட் லெவல் சார் சொன்ன மாதிரி பெற்றோர்கள், ஏன்னா இந்த கரியர் கைடன்ஸ் சூஸிங் எ கோர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பெரும் பங்கு வந்து பெற்றோர்கள்கிட்ட இருக்குது. ஃபைனல் அத்தாரிட்டி அவங்க தான். அதனால இந்த செஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரியாலிட்டி பேஸ்டு செஷன். ஸோ லெட் மீ டேக் யூ த்ரூ த செஷன். Is my audio and video clear? Very clear, ma'am. Okay. Yes, ma'am. Thank you. So I'm extremely happy to be part of this program. My dear students, ladies and gentlemen, this is high time that we need to know about our careers, and also we need to know our responsibilities. They have given extensive introduction about me, so I'll just run through the slides. I am Dr. Usha Ishwaran. I'm a planning board member at Tiruvalluvar University, and also I hold all these responsibilities, and also we focus mainly on the skill development, career guidance, and academic consultancy. I wanted to bring in completely a change in the education system. I want an outcome based education, and also I want the students to understand the value of education and also know the meaning of career and also meaning of life. So this is about me. And let us get into the session. With your permission, I may be talking in both English and Tamil. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கரியர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதோட ஒரு அடிஷ்னலாக ஒரு வேர்டை நான் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லைஃப் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து என்னோடய செஷன் போக போக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான குழந்தைங்கக்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஜெனரேஷன் ஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1995லேருந்து 2015லேருந்து அந்த பீரியடில் பிறந்தவங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட குவாலிட்டிஸையும் நம்ம ஜென்ரேஷனில் நமக்கு இருந்த குவாலிட்டிஸும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேற்றுமைகள் இருக்கும். ஒற்றுமைகளை விட வேற்றுமைகள் தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப குயிக்காக இருப்பாங்க. நிறைய வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற பசங்களுக்கு. மல்டி டாஸ்கர்ஸாக இருக்காங்க. நம்மெல்லாம் முன்ன ஒரு வேலை எடுத்தோன்னா ஒரு வேலையை பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து ஜூமில் கிளாஸும் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதே சைட் பை சைட் மெசேஜஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டிவியில் ஏதோ ஒரு மூவி போட்டிகிட்ருக்கோம், அதுவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுவாங்க, ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. மல்டி டாஸ்கிங் பீப்புளாக இருப்பாங்க. அது தவிர இன்னொன்று முக்கியமான ஒரு குவாலிட்டி இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரினர்ஷிப். ஸோ ஆண்டர்ப்ரினர் அப்படின்னாலே நிறையா டிஃப்ரென்சஸ் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஆண்டர்ப்ரினர் அப்படின்னாலே ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவங்க தான் வந்து ஆண்டர்ப்ரினர்ஸ். அதாவது இது வரைக்கும் யாருமே அந்த ப்ராப்ளம்க்கு வந்து அந்த மாதிரியான சொல்யூஷனை யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை யோசிக்கிறவங்கள தான் நம்ம வந்து ஆண்டர்ப்ரினர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு சொசைட்டியோட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவங்க வந்து ஆண்டர்ப்ரினர்ஸ். அந்த ஆண்டர்ப்ரினர்ஸ் வந்து அந்த ஐடியாவையே வந்து ஒரு தொழிலாக மாற்றி அதில் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஆண்டர்ப்ரினர்ஸும் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் பிஸ்னஸ் மேன் cannot be called as an entrepreneur. அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்.
அண்ட் இப்போ இருக்கிறவங்க வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப் நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய கேள்வி கேட்குறாங்க, புதுசு புதுசாக வந்து சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க, அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. ஸோ ஆண்டர்ப்ரினர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அதோட வந்து நிறைய வந்து கற்றுக்குறாங்க. தே லேர்ன் அ லாட், தே பிகம் எஜுகேட்டட். எஜுகேஷன் இஸ் நாட் ஓன்லி த சிலபஸ் வாட் தே ஸ்டடி அண்ட் ரைட் எக்ஸாம் அண்ட் கெட் அ சர்டிஃபிகேட், பட் உலக ஞானம், லைஃப் ஸ்கில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நேட்டிவ்ஸ், அவங்க வந்து டெக்னாலஜிலேயே தான் பிறக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி, டிஜிட்டைசேஷன், அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் டிஜிட்டைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு வந்து அதுலேயே தான் வளர்ந்துருக்காங்க. அது ஒரு புதுசான ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ராக்டிவ், டக்குன்னு போய் பேசக்கூடியவங்க, அவங்க ரொம்ப இன்ட்ராக்டிவ் பீப்புள் அண்ட் டெக் சேவி. எப்போ பார்த்தாலும் கேட்ஜெட்ஸோடையே இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இவங்க. அதனால தான் நம்மலாம் பார்க்கும்போது, அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது, என்னடா அது எப்போ பாரு மொபைலை கையில் வச்சுக்கிட்டே இருக்கேன், நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிப்போம் இல்லையா. அதுதான் வந்து அந்த பெரிய ஜென்ரேஷன் கேப் நமக்கும் இப்போ இருக்கிற பசங்களுக்கும் இருக்குது. அவங்க யோசிப்பாங்க, ஏன் அப்பா அம்மாலாம் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, அப்போ நான் அந்த காலத்தில் அவங்க என்ன தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் கூட யோசிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு காலகட்டம். பயங்கர ஸ்பீடாக போயிட்டே இருக்கும் அவங்களோட லைஃப். ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கூட 1 மினிட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்கவே மாட்டாங்க, அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் கிளாஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்தாலும் அவனால கவனிக்கவே முடியாது. ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் ஃபோக்கஸ் தான் இப்போ இருக்கிற பசங்களுக்கு இருக்கும். நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து கான்ஷியஸாக இருக்கக்கூடியவங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜில் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில் வாட் தே டீச் இஸ் ஹவு தே ஹவ் பீன் டாட். ஸோ அது வந்து ஒத்தே வராது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து நமக்கு நம்ம டீச்சர்ஸ் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அதனால தான் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் அவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன வந்து லேக்கிங்காக இருக்குது, ஏன் வந்து பசங்க வந்து தே ஆர் நாட் எம்ப்ளாயபிள், ஏன் வந்து அவங்களுக்கு வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னா அப்போ இருந்த மாதிரியே இப்போ வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நான் அதுக்கு எல்லாத்துக்குமே ஐ வில் கிவ் யூ சொல்யூஷன். ஸோ இப்போ இருக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட மைண்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர் இருக்கும், பேரண்டல் ப்ரெஷர் இருக்கும், வீட்டுக்கு வரவங்களாம் என்ன படிக்க போகிற நீ, இல்லைன்னா 4 அட்வைஸ் சொல்லிட்டு போவாங்க. இந்த பசங்களுக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இருக்குது, இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, நம்ம சொல்கிறதுக்கு பயப்படுவோம். சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனால் அங்கே போய் அப்பா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு கோவம் வரும். ஸ்போர்ட்ஸ் காலேஜாவது ஒன்றாவது, நீ போய் நல்லா ஒரு இன்ஜினியரிங் மெடிக்கலில் போய் சேரு, நீ நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு ஆசையை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து அந்த இதில் பர்சீவ் பண்ணுறதுக்கு பயம், சொல்கிறதுக்கு பயம், என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல க்ரியேட்டிவிட்டியோடு இருக்கிறவங்க, நல்ல ட்ராயிங் வரைகிறவங்க, நல்ல பாட்டு பாடுறவங்க, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க நிறைய இருக்கும் இல்லையா. யாரை கேட்டாலும் வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னோவேட்டிவ் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் அவங்க மைண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு கரியரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீ வந்து போய் கெட்டு போயிடக்கூடாது, இதெல்லாம் வந்து ஹாபிஸாக வச்சுக்கோ. ஆனால் நீ வந்து வேலைக்கு அப்படின்னு போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபியூ கரியர்ஸ் தான் வந்து வேலைக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் செலெக்ஷன், இது வந்து ஒரு 10th-லேருந்து 11th போகிறதா இருந்தாலும் சரி, 12th-லேருந்து ஒரு காலேஜுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஸ்ட்ரீமை நான் செலக்ட் பண்ணுவேன், என்ன ஆவேன் நான் ஃப்யூச்சரில், எதுக்கு ஜாப் கிடைக்கும், எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்களே, ஆட்டோமேட் ஆகிடுன்றாங்க, நிறைய பேருக்கு வேலை போய்டுன்றாங்க, அப்போ நான் என்ன தான் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான பெரிய பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். இல்லை மேல் படிப்புக்கு போகணும் அப்படின்னா உள்ளூரில் படிக்கணுமா, வெளிநாட்டில் போய் படிக்கணுமா அப்படின்னு இருக்கும். நிறைய காம்படிஷன் இருக்கும், நிறைய கம்பேரிசன் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது மாதிரியான அப்புறம் திடீர்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் போய் சேர்த்து விடுவாங்க, அதில் போய் அதில் மார்க் எடு, இந்த காலேஜில் சேர்த்தாதான் உன்னால் வந்து படிக்க முடியும் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த ஒரு குழந்தைங்களோட மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம போய் அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். வெளியே தான் அவங்க குழந்தைங்களா இருப்பாங்களே தவிர பாவம் பயங்கரமான கன்ஃபியூஷன்லேயும் அவங்களோட உணர்ச்சிகளை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலையிலையும் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு 18 years வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த சைல்டு இன்வெஸ்ட் ஆன் எஜுகேஷன். ஒரு படிக்கிறதுக்கு வந்து 18 வருஷம் செலவு பண்ணுறாங்க. அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைமும்
மைண்டும் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே பேரண்ட்ஸ் என்னெல்லாம் இது பண்ணுறாங்க, தே ஹாவ் டு ஸ்பெண்ட் தேர் மணி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எமோஷன்ஸ், எனர்ஜி, எஃபர்ட்ஸ், இதெல்லாம் எதுக்கு? அந்த குழந்தை வந்து சந்தோஷமாக இருக்கணும், நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், தன் காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து அதுக்கு தகுதி ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக அந்த குழந்தைக்கு வந்து அவங்க சம்பாதிக்கிறதே எல்லாமே குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஓவர் டைம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியோடு இருக்க வேண்டாமா? இல்லை என் குழந்தைக்காக தான் நான் எல்லாம் பண்ணுறேன், என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லாத பேரண்ட்ஸ் கிடையாது. எல்லா பேரண்ட்ஸுக்குமே குழந்தைங்க நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சில விஷயங்களில் கரியரில் நிறைய கஷ்டங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த கஷ்டங்களை மீறி வந்து நம்ம சாதிச்சுட்டு இருப்போம். ஆனால் நம்ம குழந்தைங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாது, நல்ல ஹாப்பியாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அந்த சந்தோஷமும் வசதியும் எல்லாம் லாங் லாஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம டெம்பரரியாக எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் பிற்காலத்தில் அந்த பசங்களுக்கு அந்த தகுதியை ஏற்படுத்தி கொடுக்குறோமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தீஸ் 40 years ஆஃப் ஒர்க் லைஃப் நீட் டு பி ஹாப்பி. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேலைக்கு போகிறது தான் வந்து அல்டிமேட்டாக லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மைண்ட் செட்லேயும் இருக்குது. ஆனால் எந்த மாதிரியான வேலைக்கு போகணும், எந்த மாதிரியான வேலைக்கு போனால் நம்ம சந்தோஷமாக இருப்போம், எப்போ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஸோ வாட் இஸ் கரியர்? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கரியர்னால அதனால மீனிங் என்னன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுலேருந்து தான் கரியர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கரியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து வாட் டு யூ வாண்ட் டு பி, ஒரு கரியருங்கிறது வந்து ஒரு வேலை செய்கிறது மட்டும் கிடையாது, அதுதான் வந்து லைஃபே, அதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கை, அதுதான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து நம்ம என்னவோ ஆகணும்னு நினைக்கிறோம், அது எத்தனை பேர் வந்து அதை நினைக்கிறோம், எத்தனை பேருக்கு அந்த சுதந்திரம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஆகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு சுதந்திரம் இருக்குது? ஸோ நம்ம என்னவாக ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து கரியர். ஸோ கரியர் இஸ் அ ஜேர்னி டு த டெஸ்டினேஷன். சப்போஸ் ஒரு ஏஆர் ரஹ்மான் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஆஸ்கார் வின் பண்ணணும், ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய மியூசிஷியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட டெஸ்டினேஷன். ஆனால் எடுத்த உடனே அந்த மாதிரி அவரால் ஆக முடியாது. அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணி அந்த லெவலில் வந்து அடிச்சிருப்பார். ஸோ அந்த கரியருங்கிறது வந்து அந்த டெஸ்டினேஷன் ஒரு மிகப்பெரிய லெவலில் ரீச் பண்ணுறதுக்கும் நம்மளோட திறமைக்கு தகுந்த மாதிரியான ஃபீல்டில் போய் நம்ம சாதிக்கிறதும் தான் நம்ம வந்து கரியர்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பீயிங் சம்ஒன் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க், நம்ம வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறது. நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, ஒரு டாக்டரேட் பண்ண, ஒரு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச்சில் இருக்குது, ஒரு காலேஜ் பிரின்சிபலாக இருந்தேன், டைரக்டராக இருந்தேன், டீனாக இருந்தேன், பிளேஸ்மெண்ட் பண்ணேன், எல்லாம் பண்ணினா கூட என்னோட பேஷன் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ பீப்புள் கனெக்ட் எனக்கு வந்து இதில் இருக்கிற சந்தோஷம் வந்து அதிலெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் முடியாது, நீ போய் படி ஒழுங்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் தான் ரொம்ப நல்லா வர விஷயம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏஆர் ரஹ்மானே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அவர் ஒரு நார்மலாக படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ அவங்க அப்பா சொன்னபடி பண்ணியிருந்தா கூட அவர் ஒரு இன்ஜினியராக ஆயிருப்பார், ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பார். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு உலக சாதனை படைக்கிற அளவுக்கு அவர் வந்திருப்பாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அவருடைய கிஃப்ட், அவரோட எபிலிட்டி, அவரோட கோர் பர்சனாலிட்டி எது அப்படின்னா மியூசிக். அந்த கம்போஸ் பண்ணுறது தான் அவரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். ஸோ அதில் அவர் போயிட்டு அதில் அவர் வந்து பாலிஷ் பண்ணி ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவர் வந்து அந்த ஒரு ஏரியாவில் அந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கில் வந்து அவர் தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அடைஞ்சிருக்காரு. அப்படின்னா உலகத்தில் எல்லாருமே தி பெஸ்ட்டுங்கிற ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். எப்போ வர முடியும் அப்படின்னா நம்மளோட எபிலிட்டி, நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸு, நமக்கு கடவுள் என்ன வந்து கொடுத்துருக்காருங்கிறத உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கரியரை சூஸ் பண்ணும்போது தான் அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக வந்து ஒர்க் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து நம்மளால் படைக்க முடியும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தட் இஸ் வாட் மேக்ஸ் எ கரியர் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகடமிக்ஸ், நான் எஜுகேஷன் நான் ஏன் படிக்கணும், நான் ஏன் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி படிக்கணும், எதுக்கு வந்து நான் வந்து மார்க் வாங்கணும், ஆல் தீஸ் கொஷின்ஸ் வில் ரைஸ் இன் த சைல்ட்ஸ் மைண்ட். பட் கரியர் இஸ் சம்திங் பியாண்ட் எஜுகேஷன். And it is all about leading an extraordinary and fulfilling life. So நீங்கள் வந்து ஒரு கரியர் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா லைஃப்பில் பண்ணக்கூடிய ஒரு சீக்வென்ஷியல் ஈவெண்ட்ஸ், சீக்வென்ஷியல் ஜாப்ஸ். ஒரு எடுத்தோண்டே நான் சொன்ன மாதிரி ஒரு ஏஆர் ரஹ்மான் வந்து
ஆஸ்கார் லெவலுக்கு போகணும் அப்படின்னா அவர் நிறைய கடந்து போயிருப்பார். டிஃப்ரெண்ட் ரோல்ஸை வந்து அவர் பண்ணியிருப்பார் அவரோட கரியரில். ஒன்று கற்றுக்கிட்டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்பார். ஆனால் அது எல்லாம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவருக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவர் கண்டென்ட் இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கு பிடிச்சதை பண்ணுறாரு, அவருக்கு நல்லா வரக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, எத்தனையோ பேர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் நினச்சி பார்க்கலாம், நம்மளோட ஜாபில் நம்ம எத்தனை பேர் வந்து ஃபுல்லாக 100% நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு நல்லா வரக்கூடிய வேலையை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஸோ வாட் ஷுட் யூ பிளான்? இப்போ வந்து நம்ம எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணணுமா, ஒர்க் லைஃப்க்கு பிளான் பண்ணணுமா? நான் சொன்ன மாதிரி 18 years ஆஃப் எஜுகேஷன் கிவ்ஸ் யூ 40+ years ஆஃப் யுவர் கரியர். ஸோ நம்ம என்ன படிக்கிறோங்கிறது வந்து அந்த கரியருக்கு ரிலேட்டடாக இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம படிக்கிற என்டையர் நாலேஜ் வந்து நம்ம கரியர் க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ நீட் டு டூ இஸ் டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு பேஸாக, அதுக்கு ஃபாலோ அப்பாக நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் பார்த்து அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளும் எதை நோக்கி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஸோ ஹவு மெனி கரியர்ஸ் டு வி நோ? ஸோ நிறைய பேர் இருக்கோம், நம்ம இந்த இதில் ஒரு 100 பேர் இருக்கோம். எவ்வளோ கரியர்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10, 12 இல்லை 100 வரைக்கும் கூட நம்ம கரியர்ஸை வந்து சொல்லுவோம். ஆனால் நம்ம எப்படி கரியரை வந்து சூஸ் பண்ணுறோம்? மெஜாரிட்டி ஆஃப் அஸ் சூஸ் த கரியர்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். அந்த குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு அந்த சப்ஜெக்டில். ஒரு மேக்ஸ் நல்ல மார்க் வாங்கினா உடனே இன்ஜினியரிங், பயாலஜியில் நல்ல மார்க் வாங்கினா உடனே மெடிசன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி சூஸ் அவர் career. We give lot of குவாலிட்டியா இல்லையே, அதாவது ஜூம் பண்ண தெரியவே மாட்டேங்குது. ஓகே, ஸோ நம்மளை சுற்றி நம்ம நிறைய இந்த மாதிரி புது புது விஷயங்கள் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தே கிடையாது. இப்போ ஒரு 60, 70 வயசு, 80 வயசு தாத்தா பாட்டிலாம் இருந்தால் கூட மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பிஹேவியர் அண்ட் ரெஸ்பான்சஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கரியரில் மட்டுமே அந்த மாற்றம் இன்னும் வரவே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் நம்ம வந்து இன்ஜினியரிங், மெடிசின், லாயர், அக்கௌண்டன்சி இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி ஒரு 4-5 கரியரை சுற்றி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ போய் ஒரு என்ட்ரன்ஸ் கோச்சிங் கிளாஸில் அமைச்சு நீ வந்து ஐஐடியில் தான் படிக்கணும். ஓகே, ஐஐடியில் படித்து அவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருந்தால் இட் இஸ் ஃபைன். பட் crores of people, lakhs of people apply. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அது விட்டு கிடைக்கலன்னு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறோம், ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஏதோ ஒரு ஜாப் வந்தால் போகிறோம். ஸோ அந்த மாதிரியான சாய்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து மீடியோக்கார் லைஃபாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன வரும்ன்ற அனாலிசிஸ் பண்ணாமல் என்ன கிடைக்குதோ அதில் போய் நம்ம வந்து என்ன முடியுமோ அதை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நீட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரிபடி so many people are taking up NEET. I'll give you one example. ஒரு பொண்ணு பயாலஜியில் வந்து எக்ஸ்ட்ராடனரி மார்க் வாங்குற பொண்ணு. அந்த பொண்ணை எல்லாருமே வந்து கன்வின்ஸ் பண்ணி நீ வந்து நீட் எழுது, நீ வந்து மெடிசன் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நீட்லாம் பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்துட்டா. அப்புறம் ஆஃப்டர் நியர்லி 1 semester she came back to me saying like, ma'am, I can't do medicine. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து இந்த பிளட் எல்லாம் பார்த்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியாது, என்னால் மெடிசன் கண்டினியூ பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தென் ஐ ஹேட் ரீஆர்கனைஸ்ட் ஹர் அண்ட் கிவன் அ டிஃப்ரெண்ட் கரியர் சாய்ஸஸ். அவங்க வந்து ரிசர்ச்சில் போனாங்க. ஸோ ஒரு மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கரியரை வந்து சூஸ் பண்ணால் அவங்க பர்சனாலிட்டி அதுக்கு இடம் கொடுக்கல. அவங்க சொல்கிறாங்க, என்னோட மனசாட்சிக்கு எனக்கு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் எனக்கு திருப்தியாக இருக்காது, ஐ வில் நாட் பி ஹாப்பி. ஸோ பை பேஸ்ட் ஆன் யோர் மார்க்ஸ் alone, if you are going to choose your career, you will not be able to succeed in your career. So that is an example. இப்போ இன்ஜினியரிங்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைடில் பார்த்தோன்னா இதெல்லாம் பேசிக் இன்ஜினியரிங் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாருக்குமே அவ்வளோதான் தெரியும். ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் வந்து இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரான்ச்சஸ், பலவிதமான ஃபீல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் கிடையாது. போய் எடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ நமக்கு அதெல்லாம் தெரியாது, அதுக்கெல்லாம் ஃபியூச்சர் இருக்கா, அது வந்து எங்கே வேலைக்கு போகணுமோ, லாட் ஆஃப் கொஷின் மார்க்ஸ் வில் கம் இன் த மைண்ட். அகெயின் வில் கோ பேக் டு திஸ். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து மோகம் அதிகமாக இருக்கிறதுனால எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் ரஷ்ஷிங் டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதில் என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, டேட்டா சயின்ஸ்னால் என்ன,
இவ்வளோ பேர் போகிறோமே, நமக்கு அந்த திறமை என்ன மாதிரியான வேலை நம்மளால் நல்லா பண்ண முடியும், ஆல் தோஸ் அனாலிசிஸ் இஸ் நாட் பீன் டன். ஆனால் இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், சப்போஸ் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஒரு இன்ஜினியர் அப்படின்னா நேச்சுரல் கியூரியாசிட்டி, லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில், அட்டென்ஷன் டு டீட்டெயில், கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன், டீம் பிளேயர், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இங்கே எங்கேயாவது நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் போட்டிருக்கேன்னா பாருங்கள். பிகாஸ் த மார்க்ஸ் அலோன் வில் நாட் suffice you to take up a career. இன்ஜினியர் அப்படின்னா இந்த மாதிரியான பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் இருக்கணும். அண்ட் ஃபார் அ டாக்டர் யூ நீட் டு பி ரியலி கம்பேஷனேட். ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு டாக்டரோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாதான் நம்ம அதுக்கு சூட் ஆவோமா, நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோமா, நமக்கு அது சூட்டபிளாக இருக்குமான்னு தெரியும். அதே மாதிரி எந்த கரியர் எடுத்தாலுமே இன்டெப்த் நாலேஜ் அபவுட் தட் கரியர், அதாவது அந்த லைஃப் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் இருக்கும், என்ன மாதிரி பண்ணுவாங்க, ஃபேன்சி டைட்டில்ஸை வச்சு மட்டுமே ஒரு கரியரை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான பர்சனாலிட்டி வேணும், ஒரு டைப் ஆஃப் ஒர்க்குக்கு ஒரு மாதிரியான பர்சனாலிட்டி வேணும். அது நமக்கு இருக்கா? ஸோ இப்போ இந்த மீடியா ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாப் மோஸ்ட் கரியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீடியா கரியர்ஸ் தான். ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு வீடியோ ஜாக்கியாக போகிறேன், இல்லைனா ஒரு கண்டென்ட் டைரக்டராக போகிறேன், கிரியேட்டிவ் டைரக்டராக போகிறேன், அந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் ஒரு வேலையே இல்லாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் these are booming like anything. lot of future demand வந்து இதுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பீப்புள் இப்போ இருக்கிற ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா this is what is called as an age of ideas. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமேஷன் ஏன் வந்திருக்கு. ஆட்டோமேஷன் இஸ் டன் பை த மெஷின்ஸ் வந்து ரொட்டீன் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய எல்லா கம்பெனிலையுமே இண்டஸ்ட்ரி 4 ரெவல்யூஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, மெஷின்ஸை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க ரொட்டீன் ஜாப்ஸ். அதாவது மைண்டை யூஸ் பண்ணாமல், யோசிக்காமல், க்ரியேட்டிவாக இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் சொன்ன வேலையை செய்யறது. அதுக்கு எதுக்கு மனுஷங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு they have replaced them with machines. That is why many of the jobs are automated. அப்போ நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் க்ரியேட்டிவாக யோசிக்கிறது, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ், ஸோ என்ன கிரிட்டிக்கல் திங்கிங், ஸோ இதெல்லாம் வந்து மனுஷனுக்கே உள்ள ஒரு ஸ்கில். ஆனால் நம்ம அதை பயன்படுத்தாமையே என்ன ஆகுது அப்படின்னா அதெல்லாம் நமக்கே தெரியல, நமக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னே தெரியல. ஸோ இப்போ இனிமே வந்து நம்ம அதை எப்படி புதுப்பிச்சுக்கிறோமோ அந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிளென்ட்டியாக இருக்கும். மெஷினால் எது பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஜாப்ஸை வந்து மனுஷங்க பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் செட்டு தான் ஃபஸ்ட்டு காரணம். நம்ம மைண்ட் செட்டில் வந்து நம்ம மாற்றிக்கணும். ஓகே இதுதான் தேவை. ரொட்டீனாக நம்ம அப்பா அம்மா அப்படி வேலை செஞ்சாங்க, நம்ம மாமா அப்படி வேலை செஞ்சாங்க, அதே மாதிரி நம்மளும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் ஆர் டையிங் நவ். So all those jobs which are dying are replaced with some machines or new technologies. So new technology வரும்போது என்ன பண்ணணும், நம்ம நியூவாக யோசிக்க கற்றுக்கணும், அதை கற்றுக்கிறதுக்கும் நம்ம பிரயத்தனப்படணும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவ் கரியர்ஸ் வந்து இப்போ ஃபென்டாஸ்டிக் டிமாண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ கரியர்ஸ் இருக்குது க்ரியேட்டிவாக. ஆனால் நம்ம அது எந்த அளவுக்கு வந்து இன்டெப்த்தாக போய் யோசிச்சிருக்கோம், நமக்கே வந்து கொஷின் மார்க் வரும், இதிலெல்லாம் சம்பாதிக்க முடியுமா, இதெல்லாம் ஒரு ஸ்டெடி இன்கம் நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரியர் லிட்ரஸி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து எந்த ஒரு கரியர் எடுக்கிறதுனாலும் டிஃப்ரெண்ட் கரியர்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும். கரியர் லிட்ரேட் ஆனால் தான் அது எந்த மாதிரியான ஜாப் நமக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங் உங்களால் பண்ண முடியும். ஸோ செவரல் ஜாப்ஸ் ஆர் தேர் லைக் பிஸ்னஸ் அனாலிஸ்ட், ஃபாரெக்ஸ் அனாலிஸ்ட், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், குவாலிட்டி ஹெல்த் கேர் அனாலிஸ்ட், இதெல்லாம் சிலலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நிறைய வந்து ஜாப்ஸ் வந்திருக்கு. பட்ஜெட் அனாலிஸ்ட், ட்ராவல் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அனாலிஸ்ட், இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஃபேஷன் அனாலிஸ்ட், அப்போ ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட். ஸ்போர்ட்ஸில் எந்த அளவுக்கு டெக்னாலஜி அண்ட் அதர் ஏரியாஸ் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க. அதாவது நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அதுலேயே ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு கூட நம்ம ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ்லேயே டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட் இருக்காங்க. ஸோ அதே வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் லாயர் இருக்காங்க. நிறையா வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது. ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவான அனாலிசிஸ் ஜாப்ஸ். ஏன்னா இந்த அனாலிசிஸ் ஜாப்ஸ், ப்ராசஸ் ரிலேட்டட் கிரியேட்டிவ் ஜாப்ஸ், ரிசர்ச், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் தேர் ஒன்லி ஃபார் ஹியூமன். இட் இஸ் நாட் recording in progress. Ma'am? Yeah. So this is very, very important.
அண்ட் யூ see that ரோபோட்டிக்ஸ் வந்து இப்போ சொல்கிறாங்க பயங்கரமாக இது வந்து டிமாண்டில் இருக்குன்னு. ஆல் தி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் யூஸிங் ரோபோட்ஸ். ஏன்னா அது வந்து தே ஹாவ் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் as well as it can do fantastic perfect jobs. ஸோ அதனால ரோபோட்டிக்ஸ் வந்து பயங்கர டிமாண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ ரோபோட்டிக் இன்ஜினியரிங் ஹஸ் பிகம் அ கிரேட் டிமாண்ட். ஏரோஸ்பேஸ், மெடிசன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், சி ரிசர்ச், மைனிங் இண்டஸ்ட்ரி, நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஸ்பேஸ் ரிசர்ச், கேமிங்லாம் இப்போ வந்து அவ்வளோ டிமாண்ட். ஏன்னா பசங்க இல்லை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா கேமில் தான் போகிறாங்க. அதே ஒரே கேம் விளையாடுறது கிடையாது, மாற்றி மாற்றி புதுசாக எதான கேம் வருமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ see this scientist beyond medicine and engineering பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், வர்ச்சுவல் ரியாலிட்டி, எத்திக்கல் ஹேக்கர், ரோபோட்டிக் இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், பயோமெடிக்கல் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ், மெஷின் லேர்னிங் இப்போ வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா ஆட்டோமேஷன் நிறையா இருக்கிறதுனால மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் குவைட் ஹை. டேட்டா சயின்ஸ் ஏன் வந்து அவ்வளோ வந்து டிமாண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 2.5 குவிண்டிலியன் டேட்டா வந்து டெய்லி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு குவிண்டிலியன் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 followed by 18 zeros. அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட். அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸில் தான் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாம் ஆன்லைனில் பண்ணுறோம் இல்லையா, கோவிட் டைமில் நிறைய வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. ஸோ அந்த டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக எப்படி வந்து நமக்கு அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரியான அட்வைஸஸை கொடுக்கலாம், அந்த மாதிரி செவரல் ரோல்ஸ் ஆஃப் கம். அதே மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ எல்லாமே இப்போ இன்டர்நெட்டில் வரும்போது நிறைய பேர் நம்ம டேட்டாவை ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, அதே மாதிரி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இப்போ போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் தி பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ரிசல்ட்டை வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட டயக்னோசிஸே சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோட டிமாண்ட் இருக்குது. தென் ஏரோஸ்பேஸ், தென் ஆக்மெண்டட் அண்ட் வர்ச்சுவல், அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங், டெக்னிக்கல் ரைட்டர், எஜுகேஷனிஸ்ட், அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி வந்து இப்போ நிறைய மெடிசினல் ரிசர்ச்காக தட் இஸ் கம் அப் லைக் எனி திங். தென் டெக்னிக்கல் ரைட்டர், இஃப் யூ ஆர் வெரி குட் இன் இங்கிலீஷ், நிறைய டெக்னிக்கல் ரைட்டருக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. தென் என்விரான்மெண்டல் லாயர், இப்போ வந்து நிறைய வந்து இந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக நிறைய ஜாப்ஸ் இருக்குது. க்ரீன் ரெவல்யூஷன் ஹஸ் கம். ஸோ எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்விரான்மெண்ட் சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கான ஜாப்ஸ் நிறையா இருக்குது. கன்சர்வேஷன் சயின்டிஸ்ட் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் மேனேஜர். ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி, ஏன்னா எனர்ஜி எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ நமக்கு வந்து அந்த ஷார்ட்டேஜ் வரக்கூடாதுன்னு ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ், அது பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன்ஜினியரிங், சோலார்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கார்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எலக்ட்ரிக் கார்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, தென் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஈகாலஜி, சஸ்டைனபிள் ஃபார்மிங், க்ரீன் ஆர்கிடெக்சர். ஸோ மெடிசனில் பாருங்கள், எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது, நிறைய அதர் ஏரியாஸ் இருக்குது. சம்திங் லைக் ஆல்டர்னேட்டிவ் ஹீலிங் அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், இதெல்லாம் வந்து பயங்கர நேச்சுரோபதி, அக்யூப்ரெஷர், ரெஃப்ளெக்ஸாலஜி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் டயட் அண்ட் நியூட்ரிஷன், இதெல்லாம் அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அதுக்கு தான் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ், நான் சொன்ன மாதிரி சுய வேலை தான் வந்து இப்போ நிறையா இருக்கும். நிறைய ஒர்க் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஜாப்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒர்க்கை வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக தொழில் தொடங்குறவங்க, ஆண்டர்பிரினர்ஸ் கிவிங் லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். எலான் மஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு, எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் அவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி யூத் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப் ஆவாங்க. ஐம் கோயிங் டு டெல் யூ அபவுட் சம் ஆஃப் தி வெரி வெரி ஸ்ட்ராங் கரியர்ஸ் விச் ஆர் கோயிங் டு கம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டிடெக்டிவ், இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, but this is something which is going to come. And pharmacovigilance, அதுக்கப்புறம் ஃப்ளேவரிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னீஷியன், ஸ்பேஸில் வந்து நிறைய வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வரப்போகிறது. தென் ஜெரான்டாலஜிஸ்ட், நிறைய ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஜாப். அண்ட் தென் பெட் க்ரூமிங், ஃபேமிலி தெரபிஸ்ட், தென் 7 careers which you can excel with BMM. பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம், அட்வர்டைஸிங்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக, அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி இருந்து இஃப் யூ கேன் டூ சம்திங், ஸ்கை இஸ் த லிமிட், அவ்வளோ வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், நிறைய பேர் நினைப்பாங்க முன்னெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் ஒரு ஜாபா அப்படின்வாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ மல்டி மில்லியனர் மாதிரி அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கல்யாணம்னு எடுத்தால் கூட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான், ஒரு சின்ன காது குத்து ஃபங்க்ஷன்னாலும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான். வெளியில் எல்லாருக்கும் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க, யாருமே
எந்த வித ட்ரபிளும் எடுத்துக்க விரும்புறது இல்லை ஃபேமிலியில். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் ரேடியோ ஜாக்கி, ஸோ நிறைய இப்போ வந்து ரேடியோ ஜாக்கீஸ், வீடியோ ஜாக்கீஸ், டிவி ப்ரோக்ராம்ஸ், யூடியூப் சேனல்ஸ், இதிலெல்லாம் வந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் நாட் கன்வென்ஷனல் ஜாப்ஸ், பட் இப்போ வந்து பயங்கரமாக பூமிங்கில் வந்துட்டு இருக்கு. ஸோ தட் ஆல் பேஸ்ட் ஆன் தி இன்ட்ரெஸ்ட். தென் பப்ளிக் ரிலேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபில்மிங், மூவிஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிஏ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிஏ படித்தவங்களுக்கு வந்து லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, என்டர்டைன்மெண்ட், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், சோஷியல் ஆக்டிவிசம், சைக்காலஜி, அது மாதிரி நீங்கள் இப்போ நான் வந்து இஃப் யூ வாண்ட் மீ டு டெல், ஐ ஆஸ்க் யூ ஒன் கொஷின் லைக் ஹவு மெனி கரியர்ஸ் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் ஐ எம் டூயிங் அ கரியர் கைடன்ஸ். ஸோ ஐ ஹாவ் அ ரிசர்ச் ஆஃப் மோர் தென் 20,000 ஆக்குபேஷன்ஸ். 20,000 ஆக்குபேஷன்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பி இன்ஜினியரிங், டாக்டர், இல்லைன்னா லாயர், இல்லைன்னா என்ன பண்ணுறோம் காமர்ஸ், இந்த 4-5 தவிர நமக்கு வந்து வேறு நெக்ஸ்ட்டுக்கு போக மாட்டேங்கிறோம். பட் தேர் ஆர் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்ட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ பிஎஸ்சி டிகிரி படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி, ஃபிசிக்ஸ், மெடிசன், கெமிஸ்ட்ரி, இன்னோவேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்குது. பட் நம்ம வந்து எல்லாத்துக்கும் போக முடியுமா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்து சூட்டபுளாக இருக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறோம். ஆனால் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் நம்மளோட 11th and 12th? யாரோ சொல்கிறாங்க நீ மேக்ஸ் எடு, நீ சயின்ஸ் எடு, நீ நல்ல மார்க் இருக்கு உனக்கு மேக்ஸில், நீ வந்து மேக்ஸ் எடு, இன்ஜினியரிங் எடு, இப்படி சொல்லும் போது என்ன ஆகும், நம்ம வி கெட் கன்ஃபியூஸ்ட், we take up something. Then 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த டிகிரி எடு. இப்போ நியூவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா எல்லா காலேஜ்லேயும் எல்லாரும் போய் கேட்குறது அதுதான். ட்ரிபிள் இ கேட்குறது கிடையாது, இசி கேட்குறது கிடையாது. இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன்னா எனக்கு எம்பிபிஎஸ் தவிர வேறு எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோடு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணுக்கு தெரியறது கிடையாது. ஸோ எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு ஒரு விஷயத்தை நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது சூட்டபிளா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ அது தெரியாமல் சப்போஸ் யூ கம்ப்ளீட் அ டிகிரி, யாரோ உன்னோட ஃப்ரெண்டு படிக்கிறாங்கிறதுக்காக நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆர் கெட்டிங் இன் டு சம் ஜாப். உங்கள் ஜாப் வந்து உங்களுக்கு வந்து வாக்கின் இன்டர்வியூ வருது, உங்கள் காலேஜ்லேயே இன்டர்வியூ வருது, நீங்கள் அதில் சேர்றீங்க. என்ன ஆகும், கொஞ்ச நாள் பார்க்குறீங்க, ட்ரையல் அண்ட் எரர், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அந்த ஜாப் உங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல, உங்களால் அது இயல்பாக வேலை செய்ய முடியல, உங்களுக்கு நல்லா வரக்கூடிய வேலை கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளோட மேனேஜர் வந்து நம்மக்கிட்ட திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, இந்த மாதிரி நீ வேலையை விட்டு போன்னு சொல்லுவாங்க. நமக்கே வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், ஐயோ நமக்கு சரியாக செய்ய வரலையே. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸை நிறைய பேர் எடுக்கும்போது எதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னா கோடிங் பண்ணணும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து கோடிங் இல்லாத ஜாப்ஸும் நிறையா இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் வை யூ நீட் டு ஹாவ் அ கரியர் எக்ஸ்ப்ளோரேஷன். நிறைய கரியர் லிட்ரேட் ஆகணும், நீங்கள் கரியரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வேறு வேலை மாறுவோம். ஓகே, இந்த வேலை வந்து ஏதோ சரியில்லை, பாஸ் சரியில்லை, மேனேஜர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு மாறுவோம். திரும்பியும் அங்கேயும் அதே ப்ராப்ளம் வரும். ஏன்னா நமக்கு பேசிக் நம்மளோட எபிலிட்டிக்கு மேட்சிங்காக அந்த வேலை இல்லை. ஸோ நம்ம எபிலிட்டிக்கு மேட்சிங் அந்த வேலை இல்லாதப்போ நம்ம வந்து 100% நம்மளோட பர்ஃபெக்டாக எக்ஸலண்ட்டாக பண்ண முடியாது. நம்ம எக்ஸலண்ட்டாக பண்ண முடியாதப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டீம் மேனேஜருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 rupees சேலரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 lakh உங்களால் ஒரு பெனிஃபிட் வந்தால் தான் உங்களுக்கு 10,000 rupees சேலரி கொடுப்பாங்க. ஸோ அவங்களால அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ஜாபை பண்ண முடியாதப்போ என்ன ஆகும், டெய்லி தேர் வில் பி கம்ப்ளைண்ட்ஸ். திருப்பி வேலை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதனால என்ன ஆகும், ஒரு 40 வயசு வரைக்கும் வேலை மாறி போயிட்டு என்ன ஆகும், அதுக்கப்புறம் ஃபேமிலி வரும், கல்யாணம் ஆகிருக்கும், எஜுகேஷன் லோன் இருக்கும், அப்புறம் ஹவுஸ் லோன் இருக்கும், நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ் இருக்கும். அப்போ என்ன நினைப்பீங்க, பிடிக்கலையோ அந்த வேலையில் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிக்ஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். ஸோ ஃபைனலாக என்ன ஆகும், ப்ரொஃபஷ்னலாக உங்கள் மேனேஜர் உங்களோட சண்டை போட்டால் என்ன பண்ணுவீங்க, திருப்பி இந்த மேனேஜரை கத்த முடியாது, கத்தினா நம்மளை வேலையை விட்டு அமுச்சிருவாங்க. திரும்பி வந்து என்ன பண்ணுவோம், பர்சனலாக வீட்டில் வந்து நம்ம சண்டை போடுவோம். ஸோ இதனால் என்ன ஆகுது, ப்ரொஃபஷ்னல் லைஃப்பும் சந்தோஷமாக இருக்காது, பர்சனல் லைஃப்பும் நமக்கு சந்தோஷமாக இருக்காது. அதனால தான் கரியர் இஸ் நத்திங் பட் எஜுகேஷன் மட்டும் கிடையாது. கரியருங்கிறது ஒரு லைஃப், நம்மளோட வாழ்க்கையே வந்து அதால் பாதிக்கப்படக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால தான் கரியர் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ஹாலிடேக்கு வந்து போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பேக்கில் வந்து ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு, காட்டன் சுடிதார், இல்லைன்னா பர்முடாஸ் பாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறீங்க. எந்த பஸ் வருதோ அந்த பஸ்ஸில் ஏறி போகலாம், இல்லை எந்த ட்ரெயின் வருதோ அங்கே எந்த பிளானும் கிடையாது, போகிறீங்க.
அங்கே போய் பார்த்தா நீங்கள் வந்து ஏறின ட்ரெயின் வந்து காஷ்மீர் போகிறதுன்னு வச்சுக்கலாம். அங்கே காஷ்மீருக்கு போயிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து காட்டன் ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க, பர்முடாஸ் எடுத்திருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த விதமான உள்ளன் க்ளோத்ஸும் எடுத்துக்கல. அங்கே போய் உங்களால் சர்வைவ் ஆக முடியுமா? அந்த மாதிரி நீங்கள் போவீங்களா? ஒரு ஹாலிடே போகணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 நாள் ஹாலிடே போகணும் அப்படின்னா அந்த அந்த இடத்த பற்றி கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க. எங்கே தங்கணுமோ அந்த ஹோட்டல் ரிவ்யூஸ் பார்ப்பீங்க. அதுக்கு வந்து சப்போஸ் ட்ரெயின் கேன்சல் ஆச்சுன்னா அடுத்து பஸ்ஸில் போகிறதுக்கு பிளான் ஏ பிளான் பி போடுவீங்க. அந்த 10 நாளில் அங்கே என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், கேமரா எடுத்து வச்சுக்கணும், மொபைல் எடுத்து வச்சுக்கணும், சார்ஜர் எடுத்து வச்சுக்கணும், மெடிசன் எடுத்து வச்சுக்கணும், அங்கே தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்காங்களா, அங்கே எந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும், அவ்வளோ ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ ஒரு ஹாலிடே ட்ரிப்பு ஒரு 10 நாள் போகிறதுக்கு நம்ம அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறோமே. இந்த கரியருங்கிறது வந்து நம்ம லைஃப் லாங், நம்மளோட என்டையர் லைஃப்பில் வந்து நம்மளை சந்தோஷம் கொடுக்கக்கூடிய, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய, நம்ம சாதிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு கரியரை நம்ம அவ்வளோ ஈஸியாக சூஸ் பண்ணலாமா? யோசிங்க. அண்ட் உங்களுக்கு பிடிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கடவுள் வந்து எல்லாரையும் எப்படி படிச்சிருக்காரு அப்படின்னா யுனிக்னஸோட படிச்சிருக்காரு. என்ன ஒரு மாதிரி படிச்சிருக்காரு, உங்களை ஒரு மாதிரி படிச்சிருக்காரு. 2 பேரையும் ஒரே மாதிரி படைக்கிறதுக்கு 2 பேரை படைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தனித்தன்மை படைத்தவர்கள் தான். எல்லாருக்குமே ஒரு யுனிக்னஸ் இருக்குது. ஸோ அந்த யுனிக்னஸை நம்ம கண்டுபிடிக்காம நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கள மாதிரி எப்போ ஆகும், அவங்க பண்ணுறதெல்லாம் எப்போ பண்ணுவோம். ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போனால் ஒரு ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க டீச்சர் அம்மா கிட்ட, அம்மா அப்பா வந்தாங்கன்னா மேக்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணுறா, ஓகே, ஆனால் ஃபிசிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அவங்க வந்து வெறும் டாக்கட்டிவாகவே இருக்கா, அவள் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் அதிகமாக சொல்லும்போது நம்மளோட வீக்னஸ் அதிகமாக பேசுகிறாங்க இல்லையா? உலகம் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தை பேசுகிறத விட வீக்னஸ் அதிகமாக பேசுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வீக்னஸ் எப்படி ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதுல கவனம் செலுத்துவோமே தவிர நம்ம ஸ்ட்ரென்த்தை இன்னும் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுங்கிறத கவனம் செலுத்த மாட்டோம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் தான் நம்மளை யுனிக்னஸை வந்து நம்மளை மறக்க வைக்க செய்யுது. இப்போ இந்த காலத்தில் வந்து யாரெல்லாம் வந்து நல்ல சாதனையாளர்களாக இருக்காங்களோ, அவங்கவுங்க துறையில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களாம் அவங்களோட எபிலிட்டிஸை கண்டுபிடிச்சவங்க, அவங்களோட ஸ்ட்ரெங்ஸை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பாதையில் போனவங்க தான் அந்த மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், இன்னொருத்தரை பார்த்து அவங்கள மாதிரி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத விட நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதுல முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியலை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. பயங்கரமான பொட்டென்ஷியல் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து அவ்வளோ மதிப்பு கொடுத்து அதை வந்து பார்க்கறது கிடையாது. எஜுகேஷன், நீங்கள் ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா அது பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நம்ம கரியருக்கு யூஸ் ஆகிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு படித்தாதான் அந்த கரியரில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களால் முழுமையாக உங்களோட நாலேஜை வந்து யூஸ் பண்ண முடியும். எக்ஸாமுக்காகவோ மார்க்குக்காகவோ சர்டிஃபிகேட்டுக்காகவோ நம்ம படித்தோம் அப்படின்னா நாலேஜ் நமக்கு வராது. ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து கான்செப்சுவல் ஏஜ், கான்செப்ட் பேஸ்டாக தான் நம்ம வந்து படிக்கணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் வெளியில் வரும்போது சர்டிஃபிகேட்டும் கேட்க மாட்டாங்க, எங்கே படிச்சிங்கன்னு கேட்க மாட்டாங்க, இந்த வேலை செய்ய தெரியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போவே வந்து எலான் மஸ்க் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் சர்டிஃபிகேட்ஸ் கேட்கறது கிடையாது. ஜோஹோ எல்லா கம்பெனிலையுமே உனக்கு வேலை செய்ய தெரிஞ்சால் போகிறோம், நீ என்ன படிச்சிருக்க எங்கே படிச்சிருக்கேன்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வேலை செய்கிற அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கணும், நாலேஜையும் வளர்த்துக்கணும். அப்படின்னா அதை பிடிச்சு நமக்கு எபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ஏரியாவில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் 100% நம்மளால் நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஒரு பெரிய லெவலை ஈஸியாக நம்ம அடைய முடியும். நான் சொன்ன மாதிரி 22,000 கரியர்ஸ் ஆர் தேர். ஸோ அவ்வளோ கரியர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து 4-5 மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். வி நீட் டு டூ அ ரிசர்ச். ஸோ ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேஷன், க்ரீனிங் ஆஃப் த வேர்ல்ட், பர்சனலைசேஷன், மினியேச்சரைசேஷன், டைம் கம்ப்ரெஷன் எவ்வளோ வந்து குயிக்காக பண்ண முடியும், ரூரலைசேஷன், இதெல்லாம் நோக்கி தான் நம்ம வேர்ல்டு போயிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த கரியர்ஸை பற்றிலாம் என்ன தெரியும், எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க? இப்போ கோவிடில் வீட்டில் இருக்கும்போது கையில் மொபைல் இருக்குது, எவ்வளோ ஆராய்ச்சி டெய்லி ஒரு கரியரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு நோட் புக்கில் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன எபிலிட்டிஸ் வேணும்னு பாருங்கள். இதெல்லாம் ஃப்யூச்சர் சினாரியோ. இவ்வளோ நியூ டெக்னாலஜிஸ் ஆர் கோயிங் டு கம். ஸோ நம்மளை எப்படி தயார்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஆஃப் ஒர்க் வந்து மனுஷனும் மெஷினும் சேர்ந்து தான் வேலை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். ஸோ சூஸ் அன் ஆக்குபேஷன் அண்ட் தென் பிளான் யோர் எஜுகேஷன் ஸ்டெப்ஸ். நமக்கு என்ன வேணும், நம்ம எதுக்கு சூட்டபுளாக இருப்போம், என்ன பண்ணால் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும், எதை நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான எஜுகேஷனை வந்து நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இப்போலேருந்து நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கலாம். தென்
அன்பிளான்டு கரியர்னால் என்ன ஆகும், அவ்வளோ பணம் போட்டு உங்கள் அப்பா அம்மா உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகும். உங்களால் வந்து ஒரு மீடியோக்காராக தான் இருக்க முடியுமே தவிர ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு ஃபீல்டில் உங்களால் வர முடியாது. அதே வந்து நீங்கள் வந்து நல்ல பிளான் பண்ணி படிச்சிங்க, உங்களோட ஆக்குபேஷனை டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் பார்த்து வந்து டிசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாகவும் நம்ம இருக்க முடியும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபியூ கொஷின்ஸை வந்து நீங்கள் கேட்கணும். என்ன மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் கேட்கணும்னா, வாட் டைப் ஆஃப் ஒர்க் வுட் யூ என்ஜாய், நீங்கள் எந்த மாதிரி வேலை செஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, விச் ஃபீல்ட் ஹாஸ் க்ரோத், எதுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்குது, ஹவு டு யூ வாண்ட் டு ஏர்ன் அண்ட் வை, யோர் பர்பஸ், லைஃபுக்கே ஒரு பர்பஸை வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும். அண்ட் யோர் ஐடென்டிட்டி, என்னவா ஆகணும் நீங்கள், அண்ட் யோர் ஆஸ்பிரேஷன்ஸ், கனவு இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா. ஸோ வாட் இஸ் ஆல் தீஸ் திங்ஸ், ஸோ put all these things and answer these questions, you will get a solution. So different types of works are there. பாத்தீங்கன்னா creativity based career இருக்கு, observation and analysis based career இருக்கு, analysis இருக்கு, process based இருக்கு, financial career இருக்கு, service based இருக்கு, results based இருக்கு, people based இருக்கு, equipment based இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன் என்ன மாதிரி கரியர் இருக்குன்னு. ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அ பீப்புள் ஓரியன்ட் கரியர். எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்கார், உங்கள் கையோ காலோ உடஞ்சிடுச்சு, நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுக்க போகிறீங்க. அப்போ வந்து அவர் வந்து என்ன வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், எக்யூப்மெண்ட் பேஸ்டு கரியரில் அவர் இருப்பார். அதே மாதிரி அந்த டாக்டர் வந்து அந்த எக்ஸ்ரே கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட காட்டுறீங்க. அப்போ அவர் என்ன பண்ணணும், உங்களோட எக்ஸ்ரே வச்சு அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட என்ன ஸ்டேஜில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன மெடிக்கேஷன் கொடுக்கணுன்ட்டு டயக்னைஸ் பண்ணணும். ஸோ அனாலிசிஸ் பேஸ்ட் கரியர். அதே வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜன்ட்ட போனால் என்ன பண்ணுவார், அவர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணணும், அவர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கில்லெல்லாம் அவருக்கு வந்து இருக்கணும், இந்த மென்டல் எபிலிட்டிஸ் வந்து அவருக்கு இருக்கணும். சப்போஸ் ஒரு லேபில் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து R&D ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்ச்சுக்கு தகுந்த மாதிரியான எபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி 12 கரியர் கேட்டகரிஸ் இருக்குது. கிரியேட்டிவ், சர்வீஸ், ரிசர்ச், ரிசல்ட்ஸ், பீப்புள், ப்ராசஸ், அனாலிசிஸ், ஃபினான்ஷியல், அப்சர்வேஷன் அண்ட் அனாலிசிஸ், எக்யூப்மெண்ட், ஃபிசிக்கல், இதெல்லாம் வந்து 12 கரியர் கேட்டகரிஸ். ஸோ இதுலேருந்து பிரியறது தான் 22,000 ஆக்குபேஷன்ஸ். அதில் வந்து 4 மோட்ஸ் ஆஃப் ஒர்க், வெதர் யூ ஆர் அ ஜாபா இல்லைனா எம்ப்ளாய்மெண்ட்டா, பிஸ்னஸ் மேனா, ஆண்டர்ப்ரனரா, என்னவாகணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா த ஒன் லைஃப் வாட் வி ஆர் லிவிங் வில் பி வெரி வெரி ஹாப்பி லைஃப். ஸோ பில்ட் அ பிளான் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ். உங்களோட ஸ்ட்ரெங்க்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்கள் முதல்ல. தென் பில்ட் அ பிளான் that focus on excellence and finalize a destination on what you potentially can be and carve a path that with alternative routes to the destination. அதுதான் வந்து கரெக்டான கரியர் பிளான். ஸோ பிளான்டு கரியர் வில் கிவ் யூ ஃபுல்ஃபில்டு லைஃப். அண்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு கரியர் பிளான் இருக்கணும், பிளான் பேஸ்ட் ஆன் யூனிக் ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் பி கெட்டிங் வெரி வெரி குட் கரியர் பாத். அண்ட் இப்போ இருக்கிற சாய்ஸஸ் என்ன பண்ணுறோம், நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன வருது, இதெல்லாம் பார்த்து நம்ம கரியர் சூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கரியர் சூஸ் பண்ணியிருக்கிறவங்கள கேட்டிங்க அப்படின்னா அவங்க எதுக்காக சூஸ் பண்ணோன்னு அவங்களுக்கு தெரியாமல் எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கரியரை வந்து எஜுகேஷனுக்கு வந்து ரிலேட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குவாலிஃபைடாக இருக்காங்க, சர்டிஃபிகேட் இருக்குது, நல்ல காலேஜில் படிச்சிருப்பாங்க, ஆனாலும் அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. தட் இஸ் ரியலி பிகாஸ் they are not an expert in that field and they have not gained the skill as well as the knowledge required for that particular job. அதனால தான் அவங்க வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 2030 ரேஞ்சில் என்ன ஆகும், ஜாப்ஸ் இருக்கும் ஆனால் ஜாப்ஸ் வந்து இருக்காது, ஆனால் நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ நிறைய வந்து யூ நீட் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு தான் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதே மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு யூ ஷுட் பி ready for the future. So plan it and be prepared. This is very very important because you're going to get a future which is going to make you happy. So you have to think about it. I'm just skipping few slides because of lack of time. I'm just going to the last. And you need to have 1% improvement every day.
Don't compare yourself with anybody, but compare yourself with what you were yesterday. நேத்திலேருந்து இன்னைக்கு நான் என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. மைக்கேல் ஜாக்சன்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் எவ்வளோ பெரிய டான்ஸர் ஆயினீங்க, உலகம் ஃபுல்லாக உங்களை வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்களேன்றப்போ அவர் சொல்கிறாரு, டெய்லி நான் புது ஸ்டெப்பு கற்றுப்பேன், இல்லைனா நான் கற்றுட்ட ஸ்டெப்பை இன்னும் பெட்டராக வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டேக் யூ டு ஹைட்ஸ் அண்ட் அக்செப்ட் தி அன்சேஞ்சபிள். ஸோ அன்சேஞ்சபிள், நம்ம வீட்லேருந்து படிக்க வேண்டியிருக்கேன், நான் காலேஜ் போனால் ஸ்கூலுக்கு போனால் இன்னும் நல்லா படிப்பேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லாமல் என்ன இருக்கோ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாத விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன சேஞ்ச் பண்ண முடியும், நம்மளோட மைண்ட் செட். சரி, நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்ற யோஜனை. ஸோ சேஞ்ச் தி சேஞ்சபிள் அண்ட் ரிஜெக்ட் தி அன்அக்செப்டபிள். இதுதான் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கான ஒரு மந்த்ரா, சக்ஸஸ் மந்த்ரா. ஸோ கரியர் பாத்தில் டெஸ்டினேஷன் கரியர் அடையிறதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல உங்களோட ஸ்ட்ரென்த்தை அனலைஸ் பண்ணுங்கள். எல்லா கரியரையும் பற்றி கொஞ்சம் லிட்ரஸி டெவலப் பண்ணிக்கோங்க. Go and learn about each and every career. So 7D model for career development, I will tell you. First is discovery. Discovery is what are my strengths and what are my assets. And then direction. What can I be? How can I put my strengths to use in the world of work? So இவ்வளோ நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா, நம்மளோட ஸ்ட்ரென்த் அங்கே எங்கே யூஸ் பண்ணலாம். Then dream. My aspirations, my dreams and ambitions and desire. Knowing possibilities, building a strong positive desire. And then design. Then அடுத்தது பார்த்தீங்கன்னா develop, build myself to reach greater heights, getting ready for life. And then destiny. So take charge of your life. உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து சார்ஜ் எடுக்கணும். So create your own destiny. And if your parents don't have awareness, explain to them, and parents kindly understand the child and do not compare your child with any other child. Your child is a unique child, God's gift. ஸோ அந்த குழந்தைகிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அந்த குழந்தைகிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வர பாருங்கள். தென் டாக் டு த சைல்டு, ஆஸ்க் த சைல்டு டு டாக், லிசன் டு த சைல்டு. நீங்களும் சேர்ந்து கரியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு என்ன நல்லா வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. டுகெதர் யூ கேன் சூஸ் த கரியர். ஸோ கரியர் சக்ஸஸ் இஸ் அபவுட் being a worthy individual and the best version of yourself. It is not just about getting educated. So படித்தோம், நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கினோம் அப்படிங்கிறது மட்டும் வந்து வாழ்க்கை கிடையாது. அதுக்கு வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நீ எந்த அளவுக்கு உன்னால் அந்த படித்த நாலேஜ் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பார்ப்பாங்க. அண்ட் கரியர் சக்ஸஸ் இஸ் அபவுட் பீயிங் எ வர்த்தி இண்டிவிஜுவல். ஸோ நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் இல்லையா, இதை எப்படி நம்ம பெஸ்ட்டாக மாற்றலாம், எப்படி வந்து நம்ம பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மதித்து அதை வந்து உணர்றோமோ அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய டெஸ்டினேஷன் கண்ணில் தெரியும். ஸோ இட்ஸ் டைம் வி பில்ட் அவர் செல்ஸ் இன்டு சம்ஒன் ஹூ வில் ஸ்டாண்ட் அவுட். எல்லாரையும் விட தனித்தன்மையோடு நம்ம நிற்கணும் அப்படின்னா we have to start working on it. And it's time we innovate our career paths. And it's a whole new paradigm. And let's begin from here. So let your personality shine through. And this is what is I would like to tell you today, that life is very precious. And choose your career according to your potential, your mental abilities, your strengths, and what you love to do. Passionate about life. Enjoy whatever you are doing. So you will be the happiest ever in this universe. You can reach me if you have any doubts. And you can also watch my YouTube videos for further knowledge. Thank you so much for the opportunity. Thank you, ma'am. Thank you. Ma'am, really, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அவங்கள மோல்ட் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு நம்ம தெரிஞ்சுட்டு அவங்கள எந்த கைட்ல நம்ம கூட்டிட்டு போகணும். ஸோ எல்லாரும் இன்ஜினியர் படிக்கிறாங்க, நம்மளும் நம்ம குழந்தைய எடுத்துட்டு போய் இன்ஜினியரிங்ல சேர்க்காம, ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மை சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்புறம் வாட் ஷுட் யூ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்புறம் டிசைட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நிறைய வந்து டெவலப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கு. ஏன் வந்து ஆல்வேஸ் வி ஹாவ் டு ஸ்டிக் ஆன் டு இன்ஜினியரிங், மெடிசன் சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் யூ ஹேவ் given more than you told me that 22 careers are there, and why we have to go and stick on to medicine and engineering அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. And now the biotechnology is improving more அப்படின்னு சொல்லிட்டு you have given a very clear explanation. நான் நினைக்கிறேன் இங்க வந்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் 101% நீங்க சொன்னது நல்லா ரீச் ஆயிருக்கும்னு. I am so proud of you, ma'am.
You have given a clear explanation. Adukapra, you have given always getting the best isn't important. Getting what you like and making the best is important. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. And it's like you have filled our brain with ideas. A good speaker is precious gift of students' life. You're lucky to be blessed by your speech. Thank you, ma'am. Thank you again. Thanks a lot. Please, audience, switch on your videos. Now it is photo session. And request all the participants. So, thank you. Thank you for the photo session. Thank you for your cooperation. It's time for question and answer session. So, those who have your questions, you can raise your hand. Ma'am will clear all our doubts, whatever we have. Yes, Rudesh, sir, you can mute Rudresh. yourself. Yeah. Rudesh, sir, you can ask your question, sir. So please unmute yourself. Sir, please unmute yourself and ask for the question. Madam, good evening, madam. This is Rudresh Navali from Karnataka. Good evening. Yeah, it is a wonderful session, really. Thank you. Yeah, it is a wonderful session. But it is a very useful session for the students as well as what the parents as well as the teachers. But in this COVID moment, this pandemic, but the students are very little different, pathetic condition now. Cannot listen, madam. Yes, sir. Please proceed. What would you like to ask? You say pandemic is. Yeah, it is a pandemic. It is a trouble to a lot to the students. But how the teachers' job to make them into the correct way? Sir, I will not accept if you say it is a troublesome period. The children have to experience everything, whatever comes in their way. Where there is a will, there is a way. Even from home, they can learn a lot. They can gain a lot of knowledge. So, no excuse for anything, sir. I don't take that. Because if you go physically, you will have some benefit. And now that pandemic is not under our control. It is the Almighty's control. So, we have to accept the unchangeable. Yeah, but our teachers' job is very carefully. We have to we have to make them to bring into the track. Yes, sir. I can tell you, I also interact with students. Only thing is, you need to learn the trick of holding the students, engaging the students online. So if you are able to do that, if you are able to bring a student-centered learning, give them a lot of assignments, ask them to come with ideas, and give more importance to students rather than the teacher alone talking for 20 minutes or 30 minutes. They get bored. So make it an interactive session, put a lot of activities. So it is a art to make this, to engage the students. So I think the teachers can do that. Yes, thank you, madam. Thank you very much. Thanks for attending, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, ma'am, for answering the question. And next, if someone has any questions, you can raise your hand. There is one Shweta who was raising right from the beginning. Shweta, ma'am, you can unmute yourself and you can ask your question, ma'am. Shweta, ma'am, are you there? Or it is by One mistake. second. I've just given. Ma'am, may I ask? Yes, who is Yes. that? Yes, ma'am, I'm Prema. Yes, Prema. Ma'am, I'm a professor, Department of English, ma'am. Very good. So nice of your speech, ma'am. As a parent, I personally gained a lot, ma'am, because you have said a marvelous thing. That is, some 20,000 occupations are there. Especially when you pointed out the sports technology, it's really marvelous. And I want to know about
microbiology, ma'am, especially because a poor student of mine is aspiring this education, ma'am. Okay. He is passionate towards doing this course. It's for him it is very costly, but he is so adamant in a way. We are all helping him, but I fear, ma'am, for him because that much settlement, life settlement, speedy settlement won't be nice nowadays. So, The microbiology, they'll go I into need your research. advice, ma'am, for him. Microbiology is the area where they have to do research. R&D Yes. is the ultimate road, or they can become lecturers or professors in colleges. These are the two options. Okay, ma'am. I'll suggest, ma'am. Yeah. And thank you for giving your ID and phone Yes, number. you- God bless you, ma'am. And then I impressed by your environmental, solar, ecology, green architecture, space technologies. So impressive. I think I'll be advising those things to my Ma'am, students you and can my. reach me, ma'am. I'll help you. Yeah. Thank you so much, ma'am. God bless you, ma'am. Thank you, NCV team, Balan sir, especially. Thank you, ma'am. Other questions, please. If someone have any questions or any doubts, you can clarify with ma'am. She's ready to answer us. Excuse me, ma'am, can you hear me? Yes, ma'am. Unmute yourself and talk. Ma'am, this is a student of class 10. Pardon? Can I get you, ma'am, this is a student of class 10. You showed your WhatsApp number at the end. Can I get that, ma'am? Student of Class 10. class 10. Yeah, what's your question? Ma'am, you showed your WhatsApp number at the end. Can I get that, ma'am? Huh? Not She wants audible. your WhatsApp number. WhatsApp number. WhatsApp number. Okay. 89390 73706. I'll put it in the chat. Any other? Do you have any questions? Participants? I have one question. Yes, please. This is on behalf of all parents. I wanted to ask, like, you have been telling almost 20,000 jobs. Career Occupations. opportunities. It is occupations. Yeah, it is like plenty of resources are available. But how does parents get upscaling themselves in all these scenarios, ma'am? Like example, students, identifying their core strength is one thing. Like, how does, as a parent, we'll understand all this thing? Is there any journal to read, or is there only we'll have to hunt on internet? It's difficult because you will be concentrating on your area of work. What are you, sir? If I can know about your profession. I'm heading administration of a software company. No, you are in computer science. Yes, yeah. So you will be aware of your computer science roles, job roles, and in and out of what is there in your company. Since I'm a trained career mentor, I have done this research. So you cannot expect this access to so many careers by a normal individual, but still Google is there. Nothing is beyond Google. So if you're really interested, lot of resources are available online. We have a data bank. Because of the mentoring, I'm doing the mentoring, I have it. I have the access. But a common person can also have, not to that extent, but still, a lot of Google sites are available for mentoring. And they may have some database where you can learn. Or you can reach me if I can help, I can help. Thank you so much. Thank you. Yes, thank you, madam. இப்போ லாஸ்டா கொஸ்டின் கேட்டதான் டைரக்டர் ஸ்ரீகணேஷ், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் தி ஒன் கம்பெனி, இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தி எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் அண்ட் மென்டாரோடைய இது கூட இருக்கு. குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அப்படியே விடுறதில்லை, அதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த மென்டார் குரூப்ஸ் கூட இருக்கு. அதுக்கு கூட உங்களை இன்வைட் பண்ண போறாங்க, மென்டார் குரூப்ஸ்க்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக. தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் கை தூக்குறீங்க, 1-2 பேர் மட்டும் கொடுக்கலாம், ஏன்னா காலம் கருதி உங்களுடைய क्वेश्चंस கேளுங்க. 2 பேர் கை தூக்கிருக்கீங்க, பாவை அண்ட் பாவை மேம். யா ப்ளீஸ்.
வணக்கம் மேடம். நான் திருப்பாவை மேடம். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நான் ரொம்ப எய்ம் பண்ணி படிச்சேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, எம்ஃபில் எண்டோக்ராலஜி, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடா படிச்சேன் மேடம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து அது எல்லாமே அப்படியே குறைஞ்சிருச்சு. சோ நான் இப்ப என்னோட கிட்ஸ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு. ஆனா ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கு மேடம். என்னோட சன் வந்து மெடிக்கல் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க மேடம். ஆனா நம்ம அடிக்கடி இன்சிஸ்ட் பண்றது ஒரு சின்ன டவுட் தான் மேடம். இன்சிஸ்ட் பண்றது நல்லதா மேடம்? ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லுங்க. அவங்களுக்கு வராத ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்றது நல்லது இல்லை. ஏன்னா அவங்களோட ஒரிஜினாலிட்டி போயிடும். இப்போ இல்ல மேடம், அவர் சன்னை கேட்டாலுமே, சாரி டு இன்டரப்ட் யூ, அவர் கேட்டாலுமே அம்மா எனக்கு இப்ப எதுவும் தெரியலம்மா, நான் நல்லாதான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சோ அவங்க வழியில நம்ம விட்டுடலாமா, இல்ல நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா மேடம்? இந்த காலத்துல எதையுமே புரிஞ்சுக்க முடியல மேடம். சொன்னாலும் இதுவா இருக்கு, அம்மா நீ என்னம்மா எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு, நான் என்னோட வழியில விட்டுடுமா, நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் நம்ம வந்து மார்க்க பேஸ் பண்ணி ஒரு கரியரை சூஸ் பண்ண முடியாது. நல்லா படிக்கிறேன் அப்படின்னா பைஹார்ட் பண்ணி கூட எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கலாம். ஸோ அது வேற. அந்த குழந்தைக்கோட மென்டல் எபிலிட்டி எது ரொம்ப நல்லா வரும், எதுல வந்து இயல்பாவே ஒரு திறமை இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம பண்ண முடியாததுல நம்ம குழந்தைங்களை பண்ண வைக்க நினைக்கிறது தான் நிறைய பேர் பண்றாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப நிறைய சினிமா ஃபீல்டுலயே பாத்தீங்கன்னா, சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து அவங்களோட பசங்க வந்து அதே ஃபீல்ட்ல தான் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க அளவுக்கு இவங்களால ஷைன் பண்ண முடியாது. மியூட்ல இருக்கீங்க மேம், அன்மியூட் யுவர்செல்ஃப். ஸோ நம்ம நினைக்கிறத வந்து பசங்க மூலமாக பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு தப்பு. அந்த குழந்தையோட இயல்பாக அதுக்கு வரக்கூடிய திறமை என்னங்கிறத உணர்றதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அது அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம பேசுகிறதுக்கு கிடையாது, அந்த குழந்தை பேசி நம்ம கேட்குறதுக்காக. நம்ம வந்து ஏன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க வீட்டில் அவங்களோட பாதி முகத்தை காமிக்கவே மாட்டாங்க. அந்த குழந்தைங்களோட முழு முகம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். ஸ்கூலில் ஒரு முகம் காட்டுவாங்க, வீட்டில் ஒரு முகம் காட்டுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட எபிலிட்டிஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃப்ரீயாக காட்டுவாங்க. ஏன்னா அங்கே வந்து அக்செப்டன்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து அவங்க எதானு பண்ணும்போது என்ன சொல்லுவோம், நீ முதல்ல போய் படி, இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், மூட்டை கட்டி வை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2 தடவை நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா 3ஆவது தடவை அதுக்கே தெரியும், நம்ம போய் சொன்னால் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தையோட இயல்பாக வர எபிலிட்டிஸை வந்து நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ அங்கேருந்து அதுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்கும். படிப்பை தவிர வீட்டில் எதையுமே நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, எதையுமே நம்ம வந்து காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்ததுக்கப்புறம் அடக்கி 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 கம்ப்ளீட்டாக அதுவே ஒரு நாள் மறந்து போயிடும். எனக்கு இந்த எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது அந்த குழந்தையே மறந்து போகிற சூழ்நிலை இருக்கும். சில வீட்டில் வந்து அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. என்கரேஜ் பண்ணினாதான் அதுக்கு என்ன வரும் நல்லாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் முதல்ல வந்து அந்த குழந்தையோட அந்த குழந்தைய பேச விடுங்க. மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எந்த டாப்பிக்கை இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம குழந்தைங்க கிட்ட பேசும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாத டாப்பிக்காக இருந்தால் ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க, வேறு டைவர்ட் ஆகி போயிடுவாங்க, ஐயோ விட்டா போகிறோன்னு ஓடிடுவாங்க. தேடி வந்து பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கை நம்ம பேசினா தான் நம்மளை தேடி வந்து அவங்க பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேரண்டிங் டெக்னிக் அது ஆக்சுவலாக. இப்போ வந்து ஒரு பேரண்டிங் ஒர்க் ஷாப்பில் வந்து நான் இது படிச்சிருக்கணுமா அது படிச்சிருக்கணுமா அப்படின்னாங்க. நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, குழந்தைய படிச்சிருந்தா போகிறோம். நீங்கள் வந்து குழந்தைய நல்லா புரிஞ்சு அது என்ன விரும்புதுன்னு படித்தாலே நீங்கள் வெரி குட் பேரண்ட் ஆகிடலாம். அதுதான் வந்து அதில் இருக்கிற சீக்ரெட் அப்படின்னு சொன்னேன். அதுதான் உண்மையும் கூட. எந்த விதமான படிப்பும் அறிவும் வேண்டாம், ஆனால் குழந்தைய புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராட் மைண்ட், allowing the child to exhibit itself, allowing the child to be its own. அந்த குழந்தையோட ஐடென்டிட்டியை நம்ம கெடுக்காமல் இருந்தாலே அந்த குழந்தையோட முழு திறமையும் வெளியில் வரும். ஸோ அதை முதல்ல நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஐ கேன் ஆல்சோ ஹெல்ப் யூ டாக்கிங் டு யுவர் சைல்டு. யூ கேன் ரீச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வள்ளி மேம், யூ கேன் அன்மியூட் யுவர்செல்ஃப் அண்ட் கேன் ஆஸ்க் மேம். வணக்கம் மேடம், வாழ்க வளமுடன். மேடம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு மேடம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பானு மேடம் சொன்ன மாதிரி. மேடம் எனக்கு ஒரே ஒரு டவுட். எனக்கு என் சனுக்கு நான் உங்கள்கிட்ட சாட் கூட பண்ணிருக்கேன், நான் அது அப்புறமா கூட உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு யோகா ஃபீல்ட்ல எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? பாத்திருக்கீங்களா அது வரைக்கும்?
இது வரைக்கும் நீங்க. ஏன்னா எங்களுது ஃபுல்லா யோகா அண்ட் எஜுகேஷன் தான் எங்களுடைய ரெண்டு கண்கள் NCVக்கு. Okay. சோ யோகால எந்த அளவு ஸ்கோப் இருக்குன்னா நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது சொன்னீங்கன்னா I think I need time to research on that field, ma'am. Sorry, ma'am. Okay, ma'am. Thank you. Ma'am, thank you. Navandika, you can ask your doubt. You can ask your question, ma'am. You can unmute yourself and ask. Yes, ma'am. Good evening, ma'am. I'm Navantika. I'm studying in grade 12. Yes, Ma'am, ma'am. actually, this year because of the COVID, we have 2 terms of board exam. But I have chosen forensic science for my career, ma'am. Okay. So, BSc forensic science, and in MSc in forensic science, I want to go in serology. okay. Have you gone through about the job role of forensic science? What will be the nature of job and Yes. roles and responsibilities? I've seen all that, and I started preparing for. I've set the forensic science entrance exam also, ma'am. Very good. The thing is, in most colleges, they are offering digital forensic science. Okay. Forensic science, I think I want to know the scopes for girls in that, ma'am, because I've always been with boys group in everything, ma'am. So I just wanted to know, because ma'am, girls. Okay. I just want to know scope for girls in forensic science. Okay. You contact me in person so that I need to do some research on that. I may not have an offhand information about forensic science. Yes, ma'am. Thank you, ma'am. Thank And you. your speech was really good, ma'am. It's very useful for students like me. Thank you, my dear. Thank you so much, ma'am. You have answered all the questions, whatever the participants has asked. Patiently you have answered them with clear information. Even you have given your mobile number so that they can contact you personally for further information. Thank you, ma'am. It was an extraordinary session. I could tell no words to express, because you have given a very clear instruction about each and every session. Thank you so much, ma'am. Now I would like to call Mrs. Beena, ma'am, the Deputy Director of NCV, who has completed her BA English Literature and 18 years of experience in Standard Chartered Bank, and she's a great social worker. Over to you, Beena, ma'am. அன்மியூட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 75வது சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தை நம்ம யோகாவோடு சேர்ந்து கொண்டாடுவோம் எல்லாரும். அது 6ல இருந்து 7. இந்த 75வது சுதந்திர தினத்தை 7.5 நிமிஷம் வார்ம் அப், 7.5 நிமிஷம் சூரிய நமஸ்கார், 7 ஆசனங்கள், ஒவ்வொரு ஆசனங்களும் 75 வினாடிகள், 7 பிராணாயமா, ஒவ்வொரு பிராணாயமும் 75 வினாடிகள், 7 முத்ரா, ஒவ்வொரு முத்ராவும் 75 வினாடிகள் அப்படின்னு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இந்த நச்சிந்தனை வட்டம் நாளைக்கு வழங்க போகுது. எல்லாரும் நீங்களும் வரணும். ஒரு நாளைக்குல இருந்து கூட யோகா ஆரம்பிக்கலாம். அதனால சுதந்திர தினத்தை யோகாவோடு சேர்ந்து கொண்டாடலாம். யோகாவும் இந்தியாவும் அப்படின்னு ஒரு டாபிக்லையும் பேச போறோம். அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. நாளைக்கு எல்லாரும் இதே Zoom ID பாஸ்வேர்ட் தான். Thank you very much, ma'am. Thank you, sir. Thank you so much. You have given us clear information about the Independence Day and what NCV is going to do. It will be useful for all the audience, I suppose. Thank you, sir. Beena, ma'am, you can take over the session, ma'am. Yes, ma'am. Good evening to one and all. It gives me an immense pleasure to deliver the vote of thanks for this Narsindanai Vattam's 104th monthly meeting on student guidance and motivation virtual program. On behalf of NCV, I extend my gratitude to our Honorable Chief Guest Professor, Dr. Usha Ishwaran. Thank you, ma'am, for your inspiring and encouraging us with your words on this special day. Today, we had an opportunity to hear your thoughts, and this will surely be going to encourage in our future. Your thoughts have enlightened our minds and have shown us a new path. There is no words to say, ma'am.
such a positive vibes you have when you see நாங்க உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருது. ஈவன் இது சென்சேஷனல் ஒரு டாபிக்க கூட எவ்வளோ ஒரு கூலா ஹேண்டில் பண்ணி அந்த நாங்க அவ்வளவு பயப்படுறோம் பேண்டமிக்ல வந்து பசங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆறாங்க அப்படின்ட்டு. பட் யூ கூல் சேயிங் தட் they have to experience where there is a will there is a way அப்படிங்கிற கூலா சொல்றீங்க. this must be an parents motivational speech தான் இருக்கும்னு நினைக்கிறேன். because parents should learn more. நிறைய பேரண்ட்ஸ் தான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க இன்னைக்கு. thank you so much for an excellent session. we need this session again and again because we have to make it our mind first steady. அப்பதான் நாங்க பசங்களை புரிஞ்சுக்க முடியும். that is a very important thing we have proved, ma'am. Really I like this session a lot. Thanks for your session, ma'am. I extend my thanks to Dr. L. Rajashekhar sir for giving a warm welcome speech. Thank you, sir. And next, I would like to thank our president, Mr. R. Balan sir, for his presidential speech. I use this platform to thank him because sir, being a great leader that we can ever have, every work and project we handled was a great learning and opportunity for us. With your support and guidance, we feel more confident about ourselves, sir. Thank you so much for arranging such an awesome career and life program at the right time, sir. Thank you so much. I also extend my thanks to our education director, Mr. Jaikumar sir, for presenting NCV educational seva details in a clear picture. Thank you so much for presenting such a sensational service happenings in NCV apart from our online yoga sessions and other health related events. Finally, I would like to thank our Banreka ma'am for lively comparing from the beginning till end of the program. Finally, I must thank our organizing team, all NCV directors and office bearers, technical team members, admin team for working hard in a short period of time to make this NCV 104th monthly meeting on students guidance motivational virtual program successful. Last but not least, I would like to thank all the students and parents, all the participants for their active participation. Thanks to our regular sponsor, our Lingam Stores, Valsara Vakam, for your generous sponsorship for this event as well. Thank you, everyone. Thank you once again for making our program a grand success. I end my speech here. Thank you, ma'am. Thank you all. Handing over to you, Banreka, ma'am. Thank you, Beena ma'am. You have given us your this one vote of thanks. Thank you, ma'am. And one more thing I would like to tell Usha Ishwaran ma'am, your smile, it gives positive vibration to everybody I suppose. So always, even we have that intention that we have to keep our face always smiling. So thank you, ma'am. Thank you for all the participants and thank you for all NCV team members, each and every team members I would like to thank. Thank you, sir. Thank you, Balan sir. You can mention about the Google form to be filled in. So, sir, Google form they have given, sir. So we all can fill the Google form, and we can register ourselves, and we can register, sir. So it is given. So The Google chat form box. yes, sir. Google form has been given, and we can. Yeah, it is given in the chat box. People can register for getting, like future events participation details. Thank you, ma'am. Thank you, sir. Thank you so much. Thank you, Balan sir. Great. கூகுள் ஃபார்ம் உங்களுடைய சாட் பாக்ஸ்ல இருக்கு. அந்த சாட் பாக்ஸ்ல உள்ள கூகுள் ஃபார்ம்ல நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது இன்னும் நல்லதாக இருக்கும். அடுத்தடுத்த மீட்டிங் நிறைய விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க இருக்கிறோம். அதனால நீங்க கூகுள் ஃபார்ம் முடிஞ்சவங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். ஆடம் கருதி இதை அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. Thank you, Balan sir. Thank you for this wonderful session, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. ஆடம் கருதி அப்படியே முடிச்சுக்கலாம் மேடம். தேங்க்யூ வெரி மச்.